தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். அதே போல திரு ஸ்டாலின் அவருக்கு தெரியலாம், இதெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் பல திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல தாலுகாக்கள் உருவாக்கி இருக்கிறோம், கோட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்திலே தெரிவித்து அதிமுக சார்பா பல அறிவிப்புகள் வெளியிட்டோம். அதுல முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இது நகராட்சி. இந்த நகராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% ஏற்றியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6%. குப்பைக்கு வரி, குடிநீருக்கு வரி உயர்த்தியாச்சு. அதோட மின்கட்டணம் 52% உயர்த்தினாங்க, ஆண்டுக்கு 5%, 3 வருஷத்தில் 15%, 67% மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டிருக்காங்க. உணவு தானியத்தை உணவுப் பொருட்களுடைய விலை வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கு விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு, வேலை முடிந்து வீட்டுக்கு வருவதற்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வைக்கிற பொழுது பொங்கல் தோப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய பெண்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு பட்டுப்புடவை பெண்களுக்கு வழங்கப்படும். இன்னைக்கு மகளிருக்கு தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்றாங்க. இனி அதிமுக ஆட்சி வந்தன ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்துல பயணம் செய்யலாம். இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு அவருடைய ஓய்வூதியம் 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக அரசு உங்க மக்களுக்கு வழங்கப்படுவது மட்டுமல்ல, ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே கடையில் எப்படி அற்புதமான அரிசி இருக்குதோ அதே போல அரிசி எல்லா ரேஷன் கடையிலும் வழங்கப்படும். இப்ப அரிசி தான் விலையில்லாம வழங்குறோம். அதிமுக ஆட்சி உங்கள் தொழிலோடு வந்த உடனே பருப்பு விலையில்லாம வழங்கப்படும், சமையல் எண்ணெய் விலையில்லாம வழங்கப்படும். ஆக முக்கிய பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் திட்டு. அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அவர்களது பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆரணியில் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.